ரேவதி, நேற்று நீ ஜோசியிட்ட சொன்னது எல்லாம் உண்மையா? அம்புட்டு கஷ்டப்பட்டாடி வந்திருக்கிற. யாருக்கு தாக்கா கஷ்டம் இல்லை, எனக்கு மட்டும்தான் கஷ்டமா? என்ன மாதிரி கோடிக்கணக்கான பொம்பளைங்க வெளியில் சொல்ல முடியாமல் 1008 கஷ்டத்தை உள்ளே வச்சுக்கிட்டு தான் இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் என்னக்கா பண்ண முடியும்? இம்புட்டு நாளாக பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்துடணும். இதுக்கு மேலே எப்படி இருக்க போகிறோங்கிறத தான் யோசிக்கணும். இப்போ அதை பற்றி பேசணும். கரெக்டாக சொன்ன சுகன் சோகினி. அதுக்கு தான் போராட்டத்தில் கலந்துக்கங்கன்னு சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் இந்த 100 நாள் வேலைக்கு வாரம் இங்கே வந்து உக்காந்துக்கிறீங்க. இங்கே வந்த பிறகு பார்க்குற ஒருத்தி கூட போராட்டத்தில் வந்து கலந்துக்க மாட்டேங்கிறா. என்ன அப்படி என்னதான் போராட்டம் கேட்டால் நீ சொல்லவே மாட்டேங்கிற. தினுசா, போராட்டம் எல்லா சமையல்காரவங்களும் வந்து என்ன பார்க்கணும். கல்யாண வீடு, காது குத்து வீடு, வளைகாப்பு வீடு, அது இதுன்னு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சமைக்கிற பெரிய சமையல்காரவங்கலேருந்து சின்ன சமையல்காரங்க வரைக்கும் என்னை வந்து சந்திக்கணும். அப்போ தான் என் போராட்டத்தை சொல்லுவேன். இவ ஒரு குழப்பத்தவ. எப்போ பார்த்தாலும் என்னமோ கரகாட்டத்தை பார்க்க போகிற மாதிரி போராட்டம் போராட்டம் போராட்டங்கிற. ஈர வெங்காயம் வாயை திறந்து என்னன்னு சொல்லி தொலைக்கவும் மாட்டேங்கிறா. என்னக்கா, என் போராட்டத்தை பார்த்தா உனக்கு அம்புட்டு நையாண்டியா இருக்கா? அடிப்பாடி, பின்ன என்னடி பின்ன? எதுக்கு போராட்டம்? சமையல்காரங்களாம் எதுக்கு உன்னை வந்து பார்க்கணும்? என்ன காரணம் அதை முதல்ல சொல்லு. கூட்டி குழவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணுறேன்னு அப்புறம் அன்னைக்கு அப்படி தான் பண்ணிட்டு கிடந்தேன். இங்கே வந்து ஏதாச்சும் நின்று பேசுவோம். இந்த 100 நாள் வேலைக்கு நம்ம என்ன வேலை செய்ய வரோம்? எதை அப்படி ஜாலியாக பேசிட்டு காத்தோட்டமாக உட்காந்து இருந்துட்டு போகிறதுக்கு தானே வர்றோம். அதை கூட ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிற. எப்போ பார்த்தாலும் போராட்டம் போராட்டம். உன்னோட பெரும் திண்டாட்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. ஐயோ, என்னக்கா திண்டாட்டம்னு சொல்லிவிட்ட? நம்மெல்லாம் சாதிக்கும் சங்கம், பெண் சிங்கம். என்னக்கா நம்மளே அப்படி பேசலாமா? நெட்டவள்ளி, அதெல்லாம் பேசலாம். ஆமாம், நீ பதிலே சொல்லாமல் நீ இம்புட்டு பேச்சு பேசும்போது நாங்களும் பேசலாம். முதல்ல போராட்டம் எதுக்குன்னு வாயை தொடர்ந்து சொல்லு. அதான் என் மாமியா கூட சமாளிச்சிருவங்களுக்கு இந்த நெட்டவள்ளியே என்னால் ஒன்றுமே பண்ணவே முடியல. நேற்றுக்கு ஜோசியாட்ட பேசின பேச்சுக்கு அந்தாலும் ஏச்சு ஓடியே போயிட்டான். நானும் பார்க்குறேன். எப்போ பார்த்தாலும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் கலெக்டர் ஆகணும்னு வேலை கேட்டேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ரயில் ஓட்டணும்னு வேலை கேட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் ஆகணும்னு வேலை கேட்டேன். இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாளே ஒழிய வாயை திறந்து உருப்படியாக ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். என்னை பார்த்தா உங்களுக்கு அம்புட்டு நக்கல் நையாண்டியா இருக்குது. இருக்கட்டும். உங்கள் நக்கலுக்கும் நையாண்டிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன். முற்றுப்புள்ளி வைப்பேன்னு தாண்டி பார்க்குறோம். ஆனால் நீ கமா போட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கியடி. இந்த போராட்டத்தில் ஜெயிச்ச பிறகுதான் என் அருமை என்னன்னு என் கூடவே இருக்கிற உங்களுக்கே தெரியும். நெட்டவள்ளி, உன் அருமையை தெரிஞ்சுக்கணும்னா எங்களுக்கு பொறுமை கிடையாதுடி. சரி விடுங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுறதுனால என் போராட்டத்துக்கு என்ன காரணங்கிறத சொல்கிறேன். நல்லா கேட்டுக்கங்க. ஊர் பூரா உலகம் பூரா அந்த நியூஸை பரப்பணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஐயையோ, ராசாமணி அக்கா, திக்கு வாய்க்குன்னு சார், ரேவதி எல்லாரும் கேட்டுக்கங்க. அந்த நெட்டவழி இப்படித்தான் பேசுவா, கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டா. வாங்க ஓடிடலாம். ஓடக்கூடாது, ஓடவே கூடாது. என் போராட்டத்தினுடைய காரணத்தை இந்த ஊரெங்கும் உலகமெங்கும் நாடெங்கும் தெருவெங்கும் வீடெங்கும் பரப்பணும். அதுக்காக இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுக்கு தாக்கா சொன்னேன். இவ சொல்லவே மாட்டாக்கா என்னன்னு. இல்லை சுகன் சோகினி, இல்லை, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். திக்குவாய் தினசா, கல்யாண வீடுனா என்ன சாப்பாடு போடுவாங்க? ஏண்டி, இதுக்கும் உன் போராட்டத்துக்கும் என்னடி சம்பந்தம்? ரேவா, சத்தம் போடக்கூடாது. என்னோட போராட்டத்துக்கும் சமையல்காரவங்களுக்கும் சமையலுக்கும் இப்போ நான் கேட்குற கேள்விக்கும் சம்பந்தம் இருக்குது. நீங்கள் எல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். சொல்லு தினுசா, கல்யாண வீடுனா என்ன சாப்பாடு போடுவாங்க? கல்யாண வீட்டில் சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், வத்த குழம்பு, அப்புறம் வந்து வடை, பாயாசம், அப்பளம் இதான் போடுவாங்க. அதுவே நான்வெஜ்ஜா இருந்தா என்னென்ன சாப்பாடு போடுவாங்க? ராசாமணி அக்கா, நீ சொல்லு. என்னடி கேள்வி கேட்குற? நான்வெஜ்னா என்ன போடுவாங்க? பிரியாணினா பிரியாணி, இல்லைனா கறி குழம்பு, மீன் குழம்பு, முட்டை, வெங்காயம், அப்புறம் வந்து முட்டை கிரேவி, இல்லைனா சிக்கன் கிரேவி, இல்லைனா மட்டன் சுக்கா, இந்த மாதிரி தான் போடுவாங்க. சுகன் சோகினி, வளைகாப்பு வீடுனா என்ன சாப்பாடு போடுவாங்க? வளைகாப்பு வீடுனா புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், கருவேப்பிலை சாதம், அதுக்கப்புறம் எள்ளு சாதம், அப்படி வகை வகையாக போடுவாங்க. ஓகே ரேவா, ரிசப்ஷனில் என்ன சாப்பாடு போடுவாங்க? வரவேற்புனா மேக்ஸிமம் டிஃபன் ஐட்டம் தான். இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சட்னி, சாம்பார் அதான் போடுவாங்க. ஊத்தாப்பம், ஒரு சில இடத்துல இன்னும் வெரைட்டி எதனாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இப்போ எல்லாரும் சொன்னீங்களே, இது எல்லாமே ஊர் உலகத்தில் நடக்கிறது. ஆனால் இதில் ஒரு திருத்தத்தை செய்யறதுக்கு தான் எல்லா சமையல்காரங்களையும் நான் கூப்பிடுறேன்.
அப்படி என்ன இதுல நீங்க திருத்தத்தை செய்ய போறீங்களா? அதானே, இதுல என்ன திருத்தத்தை நீ செய்ய போற? அவங்களே புதுசு புதுசா வெரைட்டியா கண்டுபிடிச்சி ஏதாச்சும் ஒன்று சேர்த்து போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீ 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 என்னத்தை திருத்த செய்ய போற அப்படிங்கிறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, இவ என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கெல்லாம் புரியாதுக்கா. என் மன வலி என்ன, என் கஷ்டம் என்ன, என் வேதனை என்ன, எவ்வளவு சித்திரவதையை நான் அனுபவிச்சேன் அப்படிங்கிறது உனக்கெல்லாம் சத்தியமா புரியவே புரியாது. அதெல்லாம் சமையல்காரங்களை பார்த்து கொட்டி தீக்கணும். என்ன நெட்டவள்ளி என்ன? ஆமா, பின்ன என்ன சுகன் சோகினி, நானும் பார்க்குறேன். காலமா கல்யாண வீடுன்னா இட்லி சட்னி சாம்பார், மத்தியானம்னா வடை பாயாசம் கூட்டு பொரியல், நான்வெஜ்னா பிரியாணி கறி குழம்பு மீன் குழம்பு, இதே தான் காலங்காலமாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ தான் இவங்க என் குழம்ப போடுவாங்க? என்ன உன்னோட குழம்பா? என்ன நெட்டவள்ளி? ஆமா, கருவாட்டு குழம்பு எப்போ இந்த லிஸ்ட்டில் சேர்ப்பாங்க எனக்கு தெரியணும். கருவாட்டு குழம்ப கல்யாண வீட்டுல போடணுமா? எஸ் அஃப்கோர்ஸ். ஏன் ஏன் போடக்கூடாது? கருவாட்டு குழம்பு எதுக்காக கல்யாண வீட்டில் போடக்கூடாது? என்னடி அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? கருவாட்டு குழம்பெல்லாம் யாராச்சும் கல்யாண வீட்டுல போடுவாங்களாடி? ஐயோ, நெட்டவள்ளிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு எதுக்கு திட்டம் போடுறான்னு. ஆமாக்கா, ஆமாம், திட்டம் தான் போடுறேன். ஏன் என்ன தப்புங்கிறேன்? திட்டம் போட்டால் என்ன தப்பு? கருவாட்டு குழம்பு கல்யாண வீட்டில் போட்டால் என்ன குறைஞ்சி போயிடுங்கிறேன். அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள். எதுக்காக கருவாட்டு குழம்பு கல்யாண வீட்டில் போடக்கூடாது? பந்தியில் கருவாட்டு குழம்பு போட்டு பாருங்கள், சும்மா கம்மன்னு வடித்த சோறு பூரா காலியாகிற அளவுக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க. நீங்கள் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் போடுறதுனால தான் இலையில மடிச்சு கொண்டு வெளியில் நாய்க்கு போடுறீங்க. அதுவே கருவாட்டு குழம்பு போட்டு பாருங்க, சும்மா கம்மன்னு காலியாக போயிடும். இலை அப்படியே க்ளீனாக வெளில போகும், எந்த குறையுமே இருக்காது. ஆமாக்கா, ஆமாம், பிளான் தான் பண்ணுறேன். என் புருஷன் வரும்போது வீட்டுக்குள்ளே மட்டும் கருவாடு இருக்கிறதுனால தானே வீட்டுக்குள்ளே வரமாட்டேங்கிறாரு. ஊரெங்கும் கருவாடு, கல்யாண வீட்டில் கருவாடு, வளைகாப்பு வீட்டில் கருவாடு, காதுகுத்து வீட்டில் கருவாடு, எல்லா விசேஷத்துலேயும் கருவாட்டு குழம்பு போட்டாக்க அவரால் வராமல் இருக்க முடியுமா? சரி, ஊர் உலகமே இதைத்தான் செய்கிறாங்கன்னு நினச்சி வந்துடுவார்ல, அதுக்கு தான். என்னடி, நேற்று தான் ஜோசியர்கிட்ட என் புருஷன் வரவே கூடாது, 1 லட்சத்துக்கு 2 லட்சமா சம்பளம் அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? பின்ன என்ன, கருவாடா கணவனான்னு வந்தால் முதல்ல கருவாடு தான் கண்ணு முன்னாடி வருது. கணவன் 2வதாக தான் வரான். அதுக்கு தான் எல்லா சமையல்காரங்களையும் கூப்பிட்டு எல்லா விசேஷத்துலேயும் கருவாட்டு குழம்பையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் நல்லவளாக போயிடுவேன்ல, அதுக்கு தான் இந்த போராட்டம். ஆனால் ஒன்று, இந்த போராட்டத்தில் ஜெயிக்காம ஓய மாட்டா இந்த நெட்டவள்ளி. நீ ரொம்ப கெட்ட வள்ளி. வாடு கருவாடு கல்யாண வீட்டில் நீ போடு, சாப்பாட்டில் சேர்த்து போட்டுடுங்கோ கருவாடு. அடிக்கிற அடியில் ஓட போற நீ தெருவோடு. வேண்டாம், நில்லுடி. முடியாது. பயந்தாங்கோலி பக்கடா. உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டெய்லி காலைல 9 மணிக்கு வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு லைக் போட்டு வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.